உலகமெங்கு வாழும் தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் சமையல்காரன் சேனலுக்கு அன்பு கலந்த வணக்கத்துடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் சில்லி இட்லி. சில்லி இட்லி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டக்கராக இருக்கும். டக்கருன்னா டக்கரு, இந்த மாதிரி டக்கரை பார்த்துருக்க மாட்டோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். சில்லி இட்லி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், டிஸ்பிளேலேயும் தெரியுது. பார்த்து முன்னாடியே எடுத்து வச்சுங்க, செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில்லி இட்லி செய்கிறதுக்கு முக்கியமான பொருள் சில்லி சட்னிங்க. அது எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1/4 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 8 இட்லி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த 8 இட்லியை துண்டுக்களை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம பொரித்து எடுத்துக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி இட்லியை நம்ம திருப்பி விடணும். திருப்பி விட்டுருக்கிறப்போ ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கோல்டிஷாக கிரிப்ஸியாக பொரிஞ்சிடும். இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கிறப்போ இட்லியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இட்லி மேட்ரு முடிஞ்சிடுச்சு. இப்போ இவனை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம எப்படி சில்லி இட்லியாக மாற்றுறோன்றது தான் இப்போ அடுத்த மேட்ரு. ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அந்த கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பூண்டு 2 டீஸ்பூன் சின்னதாக நறுக்கியது சேர்த்துக்கலாம். இஞ்சி 1 டீஸ்பூன் சின்னதாக நறுக்கியது சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1, அதுவும் சின்னதாக நறுக்கியது சேர்த்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணலான்னா, கொடை மிளகா 1 கப்பு பெரிய துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 1 கப்பு, அதுவும் பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி நறுக்கி அடுத்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். அடுத்து என்ன பண்ணலான்னா, நம்ம ரெட் சில்லி விழுது சட்னி செஞ்சுருக்கோம், அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்களே, அதே மாதிரி செஞ்சு அதை 1.5 டீஸ்பூன் இதை ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கெச்சப்பு அது ஒரு 2.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதுங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். மேலே முழுகிற அளவுக்கும் இல்லாத, ட்ரையாகவும் இல்லாத பதமாக. அடுத்து சோள மாவு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதை நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஏன்னா அப்படியே போட்டால் கட்டியாக ஆகிடும். தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பாரு இட்லி துண்டை, அதை இதில் ஆட் பண்ணி லைட்டாக கலக்கிட்டு தேவையான அளவு உப்பு அதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதாங்க. ஒரு 3 மினிட்ஸ் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கலக்கி எடுத்து பரிமாறணுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுதுங்க சில்லி இட்லி. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்றும் நன்றி கலந்த வணக்கத்துடன் உங்கள் சமையல்காரன்.